ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், ப்ரோ நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார். என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா DAW, அதாவது டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆடியோ மிக்சிங் சாஃப்ட்வேர். அதாவது இப்போ நம்ம சாங்கு பாடுறோம் அப்படின்னா, சாங்கும் இப்போ கரோக்கின்னு தனியாக கரோக்கி ப்ளஸ் நம்மளோட வோக்கல்ஸ் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சினிமேட்டிக்காக வர ஒரு சாங் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் அந்த ஆடியோ மிக்சிங் சாஃப்ட்வேர் வந்து பண்ணுவோம். அது வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நான் எதுவும் யூஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா ஒரு மொபைலில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், இதுதான் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இதில் வந்து கரோக்கி ப்ளே பண்ணிக்குவேன். இன்னொரு மொபைலில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ஒரு மொபைலில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு கரோக்கி ப்ளே பண்ணிக்குவேன். இன்னொரு மொபைலில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். அந்த வீடியோ தான் நான் இனிஷியலாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து சரி கண்டென்சர் மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கினது தான் இந்த ஆடியோ அரே CM1 கண்டென்சர் மைக்கை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு மைன்யூட்டு சவுண்டு கூட இது கேப்சர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அப்படிங்கிறப்ப நம்ம பாடுறப்ப இந்த ஸ்பீக்கரோட சவுண்டு, நம்ம ஸ்பீக்கரை வச்சு நம்ம பாடுறப்ப நம்மளோட வாய்ஸும் இதோட ஸ்பீக்கரோட வாய்ஸும் இந்த கரோக்கியோட வாய்ஸும் மேட்ச் ஆகாது. அது ரொம்ப ஒன்று நம்ம வாய்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஸ்பீக்கரோட வாய்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஸ்பீக்கரோட வாய்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம வாய்ஸு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப சரி அந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் இருந்தது பேண்ட்லேப்னு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஜஸ்ட்டு சாங் மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு வோக்கல் மட்டும் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்சர் மூலமாக வோக்கல் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கரோக்கி வந்து தனியாக அதை ட்ராக் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமிங் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம மறுபடியும் வந்துட்டு இன்னொரு வீடியோ எடுக்கிறப்ப லிப்ஸிங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரல. இது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணலை. சரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி நம்ம வந்து இவ்வளோ ரொம்ப டைம் ஆச்சு, ஒரு ரீல் எடுக்கவே ரொம்ப டைம் ஆச்சு. சரி அது வந்து நமக்கு மேட்ச் ஆகலை, அது லிப்ஸிங் மேட்ச் ஆகலை, கரோக்கியில் ப்ளே பண்ணும்போது ஆடியோ இதுவும் மேட்ச் ஆகாமல் இருந்ததுனால சரி ஓகே நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமாகவே இந்த கண்டென்சர் மைக்கில் பாடிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டென்சர் மைக் பார்த்திங்கன்னா USB கண்டென்சர் மைக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு அடாப்டர் தேவை, டைப் A to டைப் C. அந்த அடாப்டர் போட்டு நம்ம வந்து இதை வந்து என் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட லேப்டாப் இல்லை, அதனால் நான் மொபைலில் தான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட அந்த மொபைல் தான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதில் கரோக்கி ப்ளே பண்ணிக்குவேன். இனிஷியலாக என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் பேக் சைடில் வச்சுட்டு வால்யூம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு நான் பாடி பார்க்கும்போது இந்த கண்டென்சர் மைக்கில் இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேப்சர் ஆச்சு. இதில் வந்து ஓரளவுக்கு தான் வால்யூம் வருது, ரொம்ப மினிமம் வால்யூ தான் வருது. அதுக்கு மேலே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இதனோட வால்யூம் வந்து கம்மியாக வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப என்னோடய வால்யூம் அதிகமாக வந்து இதனோட வால்யூம் கம்மியாக இருக்கிறப்ப அந்த ஆடியோ மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதில் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் மைக்குக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுமாரி ஓரளவுக்கு ஆடியோ ஒரு ரிகல்சல் தான், ஒரு 10 செகண்டு 20 செகண்டு மேட்ச் பண்ணி பார்ப்பேன். அதில் ஓரளவுக்கு ஆடியோ எந்த டிஸ்டன்ஸில் கொஞ்சம் மேட்ச் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸில் மேட்ச் பண்ணிவிட்டு நான் சாங் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் இல்லாமல், அதாவது இந்த பேண்ட்லேப் இந்த மாதிரி ஆடியோ சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்கள் வந்து பாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனை என்னென்னா என்னோடய வாய்ஸ் அதிகமாக கேட்குது, இந்த ப்ளூடூத்தோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது. ஏன்னா இதில் அவ்வளோதான்
சவுண்டே கேப்சர் ஆகுது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆடியோ சாஃப்ட்வேரே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்பீக்கராக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களோட வால்யூம் வந்து அதிகமாக கேட்டால் கூட ப்ளூடூத்தோட ஸ்பீக்கரோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி அதை கொஞ்சம் உங்களோட சாங்கை நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து இப்படி தான் நான் சாங் அப்லோட்